வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, திருப்பதியில் உள்ள ஸ்டேட்டஸ்ங்க, அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் ப்ளஸ் வந்து திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இப்போதைக்கு உள்ளது, அதை பற்றின டீட்டெயில்ஸு. அப்புறம் நிறைய சந்தேகங்கள் இந்த கமெண்ட்டில் நிறையா காலிலேருந்து வந்துருக்குங்க. அதை பற்றின சில விளக்கங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேங்க. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறமே ஃப்ரீயாகவே இருந்ததுங்க, அவைலபிள் இருந்தது. நீ காலையில் பார்க்கும்போது 4000 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருந்தது. 4900 கிட்டத்தட்ட 5000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அந்த அளவுக்கு திருமலையில் கூட்டம் இல்லைங்க. அதனால் இப்போ கீழே திருப்பதியில் சாயங்காலம் 4 மணிக்கு பார்க்கும்பொழுது 499 டிக்கெட், கிட்டத்தட்ட ஒரு 500 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இது சாயந்தரம் 4 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸு. அப்போ கூட அவைலபிள் இருந்தது. பக்தர்கள் யாரும் வரல அந்த அளவுக்கு. ஏன்னா நேரடியாக சாமி தரிசனம் பார்க்க போனாலே கூட்டம் குறைவாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே நேரடியாக போயிடுறாங்க. அதனால் அது 500 டிக்கெட்டு எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. திருமலையில் சுவாமி தரிசனத்தை பற்றி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது பாருங்கள். இந்த 16ஆம் தேதி 17ஆம் தேதி 2 நாள் இருக்குது. இதில் 17ஆம் தேதி பாருங்கள், 8 மணி நேரம் தான் சுவாமி தரிசனத்துக்கு. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு 3 கம்பார்ட்மெண்ட் தாங்க. இது வந்து 17ஆம் தேதி, 17னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் உள்ள ஸ்டேட்டஸ் இது. டேரெக்டாக தரிசனம் பார்க்கறதுக்கு டிக்கெட் இல்லாமல் போனாலும் 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாங்கிறது சண்டேவோட ஸ்டேட்டஸ் இப்படி தாங்க இருந்திருக்கு. சனிக்கிழமை இதே மாதிரி தான் இருந்திருக்கு. 16ஆம் தேதி பாருங்கள், அன்றைக்கி இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 17 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங்கில் இருந்தாங்க பக்தர்கள்லாம். அன்றைக்கி சுவாமி தரிசனத்துக்கு 10 மணி நேரம் போட்டிருக்காங்க. பட் ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக கூட்டம் குறைஞ்சிருக்குங்க. அதனால் திங்கட்கிழமை இன்றைக்கி கூட்டம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் ஃப்ரீயாகவே இருக்குது. பக்தர்கள் வந்து நேரடியாக போனாலே ஈஸியாக பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு யாரும் விருப்பப்படல. காலையில் ஒரு கமெண்ட் வந்ததுங்க, துர்கா தேவின்னு ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, திருமலைக்கு காரில் போகணுன்னா வந்து எத்தனை மணிக்குள்ளே போகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காரில் எல்லாம் ஒரே காரு பஸ்ஸு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. அது விடிய காலில் 3 மணிக்கு மேலே இந்த டோல்கேட் திறந்து விடுவாங்க. 4 மணிக்கு சொல்லுவாங்க. 3 மணிக்கு மேலே போனீங்கனாலே அவங்க டோல்கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இரவு 12 மணிக்கு இந்த டோல்கேட் திறந்துருக்குங்க. இந்த மலைப்பாதை நேரம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணிலேருந்து இரவு 12 மணிக்கும் திறந்துருக்குங்க. அது மிட் நைட்டு 12 மணிலேருந்து 3 மணிக்கு இந்த மலைப்பாதையை மூடிடுவாங்க. அதனால் 12 மணிக்கு மேலே நீங்கள் மலைப்பாதையை யூஸ் பண்ண முடியாது. 12 மணினா ஷார்ப்பாக 12 மணிக்கு போயிருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 11:30 மணிக்கு மேலே போகிறது தவிர்த்துக்கலாங்க. இரவு 11:30 வரைக்கும் நீங்கள் காரில் மேலே போகிறதுனா போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காரில் போகிறது அட்வைசபிள் கிடையாது. அவங்களும் அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அதுமாதிரி திரும்ப இறங்கும் போது பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. 3 மணிக்கு மேலே தான் பஸ் எல்லாம் வரும். எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு 3:30 மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுதாங்க மலைப்பாதையில் உள்ள டைமிங். இப்படி தாங்க போகணும். அது மாதிரி வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து சாட்டர்டே காலையில் போனால் அக்காமடேஷன் ஈஸியாக கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சனி ஞாயிறு எப்போதுமே வந்து கூட்டமாக தாங்க இருக்கும். அதேமாதிரி வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். ஒரு சில சனி ஞாயிறுகளில் கூட்டம் குறைவாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனிக்கிழமை பாருங்கள் கூட்டமாக இருந்தது. பட் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தில் வாய்ப்பு இருக்குங்க. பட் நார்மலாக சிஆர்ஓ ஆஃபீஸில் விடிய காலையில் போனோம்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்குங்க. இதுதான் அங்கே விடிய காலையில் உள்ளது. இதுதான் அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் ஸ்டேட்டஸு. விடிய காலையில் போனோம்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். பகலில் போனால் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா சமயத்தில் இல்லைன்னு சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அது நம்மளோட அப்போ இருக்கிற கூட்டத்தை பொறுத்து, நம்மளோட நேரத்தை பொறுத்தாங்க இருக்கும் அது. அப்புறம் சாவித்திரின்னு ஒருத்தன் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து திருமலையில் கோவிலில் கல்யாணம் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குடும்பத்தோட சுப்ரபாத தரிசனம் பார்க்கணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. குடும்பத்தோட சுப்ரபாத தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இது வந்து குலுக்கல் முறையில் தான் நம்ம பதிவு பண்ண முடியும். அது 2 பேர் தான் பண்ணலாம், அதிகமாக பண்ண முடியாது. எல்லோரும் நீங்கள் பதிவு பண்ணி ஆனால் 2 பேர் தான் செலக்ட் ஆகி மீதி பேர் செலக்ட் ஆகாமல் போகிறது வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நன்கொடை கொடுத்து சுப்ரபாத தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு மினிமம் நன்கொடை 10 லட்சத்துக்கு மேலே கொடுக்கணுங்க. 10 லட்சத்துக்கு மேலே நன்கொடை கொடுத்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 5 பேருக்கு சுப்ரபாத தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நன்கொடை கொடுக்கறத பொறுத்தா அது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்னென்ன சேவைகள்லாம் நாங்கள் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி டிடியில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே போனாலும் சுப்ரபாத தரிசனமே கிடைக்கும். அது 5 பேர் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அடுத்து வந்து அவங்க பையன் வந்து டாக்டராக இருக்கார், அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கோவிலில் கல்யாணம் பண்ண முடியாதுங்க. திருமலையிலையும் சரி டிடிடி கோயில்களில் வந்து கோயிலுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது அலோவ் பண்ணுறது கிடையாது. திருமலையை பொறுத்த வரைக்கும் வெளியில் நிறையா டிடிடியோட தேவஸ்தானத்துலேயே கல்யாண அரங்குகள் வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியார் மடங்கள் நிறையா இருக்குது, அங்கே போய் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் வேணுன்னா நான் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அது கமெண்ட்டில் அதை பற்றி டீட்டெயில் கேட்டாங்கன்னா தகவல் தரதுக்கு நான் தயாராக இருக்காங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அங்கே உள்ள ஆளுங்களும் இருக்காங்க. அதாவது இந்த கல்யாணம் பண்ணுற புரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது மற்றெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணாலும் யாராவது கேட்டிங்கன்னா நான் தரேன், வேணா அதை யூஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து ரங்கராஜன் சார்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, விஐபி பிரேக் தர்ஷனம் வந்து எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாரு. நார்மலாக நம்ம வந்து கோவிலேருந்து மேலே சோதமன் டீண்டு பார்த்தீங்கன்னா அது வழியாக மேலே ஏறி போகும். மேலே ஏறி போனோம் ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி தான் நம்ம தரிசனத்துக்கு எல்லா தரிசனத்துக்கும் அப்படி தான் போகணும். 300 டிக்கெட்டு, ஃப்ரீ தர்ஷன், எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாத்துக்கும் அப்படி தான் போகணும்.
அதில் இறங்கி கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்றுன்னு பெரிய பில்டிங் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் உட்காந்துருப்பாங்க. அதுதாங்க வந்து சுப்ரபாத டிக்கெட்டுக்கு என்ட்ரன்ஸு ப்ளஸ் வந்து விஐபி தரிசன டிக்கெட்டுக்கு என்ட்ரன்ஸ்லாம் அதுதான். அதை தாண்டி நேராக போனால் தான் ஏடிசி சர்க்கிள் வரும். அது ரைட் எடுத்தால் 300 டிக்கெட்டுக்கு போகிற வழிங்க அது. அதையும் தாண்டி நேராக போனால் தான் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு இலவச தரிசனத்துக்கு போகிற வழிலாம் அதுக்கப்புறம் இருக்குது. அதனால் அந்த விஐபி பிரேக் தர்ஷனுங்கிறது அந்த சுபதமேன்ட்ரி தாண்டி மேலே ஏறி போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் போய் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குங்க. அது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்றுங்கிறது தான். அது வழிநடுக போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலே போதும், நேரடியாக அதுவே கொண்டு வந்து விட்ருங்க. நிறைய இன்றைக்கி அந்த மாதிரி அந்த அப்டேட் நியூஸ், அதாவது இந்த தரிசனத்துக்கு புக்கிங் டேட்டை எப்போ அறிவிக்கிறாங்களோ அப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. அதுமாதிரி இன்றைக்கி போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதிலெலாம் ஓரளவு சொல்லிட்டேன். இதில் அதுக்கு மேலே சந்தேகங்கள் இருந்ததுன்னா தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு தேவையான தகவலை தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.